1445 வருடத்தின் 6வது மாதத்துக்கான வாரிஸ் போட்டி பாடத்திட்டத்தை நாம் தற்போது கேட்டோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹதீஸ், ஒரு துஆ, குர்ஆனிலிருந்து சில வசனங்கள். ஒவ்வொரு மாதமும் இவ்வாறு மரணம் விட்டு வருகின்ற போது வருட இறுதியிலே சுமார் ஒரு 11 ஹதீஸ், 11 பிரார்த்தனைகள், ஒரு சூறாவிலே ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை கொண்ட வசனங்களை மரணம் பண்ண முடியும். அந்த வகையில் தான் ஏற்பாட்டு குழு இவ்வாறான போட்டிகளை மாதமும் நடாத்தி வந்து வருட இறுதியிலே அதனை ஒரு பரீட்சையாக, ஒரு போட்டியாக நடாத்தி அதற்கான சான்றிதழ்களையும் பரிசில்களையும் வழங்கி வருகிறது. எனவே நாமும் நமது குழந்தைகளை அதற்கான பயிற்சி கொடுப்பதோடு பெற்றோர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் அதில் கலந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் தான் அங்கே தெரிவுகள் நடைபெறுகிறது. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விடயங்களை மையப்படுத்தித்தான் அந்த தலைப்புகள் தொகுக்கப்படுகிறது. அந்த வகையிலே நான் ஏற்கனவே கூறிய அந்த குர்ஆன் வசனம், நபியே நிச்சயமாக நீர் நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் என்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தை மையமாக வைத்துத்தான் வாரிஸ் மரண போட்டியும் அதே போன்று மாதாந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. 12 மாதங்கள் நடைபெறக்கூடிய மாதாந்த நிகழ்ச்சி இந்த திருக்குர்ஆன் வசனத்தை மையமாக வைத்து பண்பாடுகள், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு. அதே போன்று ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய போட்டியும் அதே பண்பாடுகளை ஒத்த ஹதீஸ்களும் பிரார்த்தனைகளும் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நினைவிட்டுக் கொள்வதோடு, 2வது போட்டி உங்களுக்கு தெரியும், அல் மஹரிஸ் அல் குர்ஆன் அறிவு போட்டி. அதுவும் இந்த ஹிஜ்ரி வருடம் 1445 ஆண்டின் 6வது போட்டிக்கான வினாக்கள் நமது இணையதளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக அது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே அவைகளை முழுமையாக குர்ஆனிலிருந்து 10 கேள்விகளும், கடந்த மாதத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து 5 கேள்விகள், மொத்தமாக 15 கேள்விகள். ஒவ்வொரு மாதமும் 15 கேள்விகளுக்கு விடைகளை தேடுகின்ற போது வருட இறுதியிலே சுமார் 10 மாதங்கள் வைத்துக் கொண்டால் 150 கேள்விகளுக்கு விடைகளை தெரியக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. எனவே அந்த அறிவு போட்டியிலே வழக்கமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏனைய நண்பர்களுக்கும் இவைகளை அறிமுகம் செய்து அந்த போட்டியிலே கலந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த விடைகளை அனுப்பி வைக்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதலாவதாக முழுமையான விடைகளுடன் அனுப்பக்கூடியவர்களுக்கு முழுமையான புள்ளியுடன் சேர்த்து போனஸ் புள்ளி வழங்கப்படுகிறது. முதல் நேரத்திலே அனுப்பக்கூடியவர்களுக்கு 50 புள்ளிகளும், 2வது நேரத்திலே அனுப்பக்கூடியவர்களுக்கு 45, இவ்வாறாக 5 புள்ளிகள் வரும் வரைக்கும் அந்த அனுப்பக்கூடிய நேரத்தை பொறுத்தும் விடையின் முழுமையை பொறுத்தும் அந்த மேலதிக புள்ளிகள் வழங்கப்படுகின்றது என்பதை நினைவிட்டுக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகளூடாக மார்க்கத்திலே அல்லாஹ் தெளிவையும் விளக்கத்தையும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் நிரப்பமான புள்ளியை தர வேண்டும். இதனூடாக மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் தருவதோடு சமூகம் சார்ந்த விடயங்களிலே என்றும் எப்போதும் திறந்த மனதுடன் இஹ்லாசுடன் பயணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வதற்கு முன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்திலே 4 வாரங்கள் அல்லது சில மாதம் எத்தனை வாரம் வரும்? 5 3 5 மாதங்கள் வரும், 5 வாரங்கள். இந்த 4 வாரங்களில் 3வது வாரம் மாத்திரம் மாதாந்த இந்த பயான் நிகழ்ச்சி நடைபெறும். ஏனைய வாரங்களிலும் வழக்கமான ஒரு தொடர் வகுப்பும் இப்போது நாம் பண்பாடுகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெறும். எனவே அடுத்த வாரத்திலிருந்து தொடராக நடைபெறும் என்ற நினைவூட்டலோடு இன்றைய வகுப்பை கஃபாரத்துல் மஜ்லிஸில் நிறைவு செய்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.